அனைவருக்கும் வணக்கம். பீப்பிள் மீடியா ஃபேக்டரி தயாரிப்பில் மணிபால் இயக்கத்தில் தீசன் இசையில் வந்துள்ள படம் சாலா. இதில் முக்கிய நடிகர்களாக தீரன் ஸ்ரீ நட்ராஜ், ரேஷ்மா வெங்கடேஷ், அருள்தாஸ் நடித்துள்ளனர். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும், பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் என பல படங்கள்ல ஆரம்பத்துல எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெறும். ஆனா அந்த வாசகங்களுக்கு ஏற்ப படங்கள்ல எந்த ஒரு காட்சியிலாவது அதன் தீங்கை பற்றி பேசும் வசனங்கள் வைக்கிறது கிடையாது. அந்த இடங்களிலும் அந்த எச்சரிக்கை வாசகங்கள் மட்டும்தான் வந்து போகும். மதுவுக்கு எதிரான படங்கள், பெண் கொடுமைகளுக்கு எதிரான படங்கள் என ஒரு சில படங்கள் மட்டுமே எப்போதாவது வருது. அதுவும் குடிப்பழக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றிய படங்கள் வருவது அபூர்வமாயிடுச்சு. மது பழக்கத்தை தீவிரமாக எதிர்க்கும் ஒரு படமாக இந்த சாலா படம் வந்திருப்பது அபூர்வம், ஆச்சரியம். சென்னை ராயபுரம் பகுதிதான் கதையின் கதைக்களம். அங்கு பல பார்களை நடத்தி வருபவர் ஒரு ஏரியாவின் பெரிய ஆளான அருள்தாஸ். ஒரு சம்பவத்துல தன் உயிரை காப்பாற்றிய சிறுவனை எடுத்து வளர்க்கிறாரு அவரு. அந்த சிறுவன் தான் வளர்ந்த ஆளான படத்தின் நாயகன் தீரன். அருள்தாஸுக்கு பார்களை நடத்துவதில் தொழில் போட்டியாளர் சார்லஸ் வினோத். போலி மதுபானங்களை தயாரித்து விற்பவரு சார்லஸ். பழைய பகையின் காரணமா அருள்தாஸை கொல்ல நினைக்கிறாரு சார்லஸ். தன்னை வளர்த்த அருள்தாஸுக்கு பாதுகாவலனாக நிற்கிறாரு தீரன். இவங்களது பகை எப்படி முடிவுக்கு வருது அப்படிங்கறதா மீதி கதை. எதிர்மறை நாயகன் என்பதனால இந்த கதைக்கு பொருத்தமாகவே இருக்கிறாரு தீரன். பாட்ட சட்டமா இருக்கிறாரு, நல்ல நடனம் வர்றாரு, சண்டை போடுறாரு, நடிக்க கொஞ்சம் கத்துக்கிட்டா நல்லது. முதல் படம் அப்படிங்கறதுனால பாஸ் மார்க் மட்டும் கொடுக்கலாம். ஸ்கூல் டீச்சரா ரேஷ்மா வெங்கடேஷ். பள்ளியில் பாடம் எடுக்கும் நேரம் போக மீதி நேரங்கள்ல பார்களை நடத்துபவர்களுக்கு பாடம் நடத்துறாரு. அதற்காக தன்னுடன் சில சிறுவர்கள், சிறுமியர்கள், பெண்களை சேர்த்துக்கிட்டு மது பழக்கத்துக்கு எதிராக போராடுறாரு. அதனால ஏற்படும் தீமைகளை பற்றி பேசுறாரு. அழகான பெண்கள் பேசினா காது கொடுத்து கேட்பாங்க சிலர். அப்படிதான் படத்தின் கதாநாயகன் தீரனும் கேட்கிறாரு. தனது தொழிலான பார் நடத்துவதை எதிர்த்தாலும் நாயகி மீது கொஞ்சம் அனுதாபப்படுறாரு. ரேஷ்மா படிக்க வைக்கும் குழந்தைகளுக்காக தீரன் செலவு செய்யறாரு. இருவருக்கும் இடையே காதல் இல்லைனாலும் ஒரு புரிதல் இருக்கு. ரேஷ்மாவுக்கு புதிய பட வாய்ப்புகள் வரலாம். நாயகன் தீரனின் நண்பனாக ஸ்ரீநாத் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. கதாபாத்திரத்துக்காக தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டாரா அல்லது அவர் தோற்றமே அப்படி மாறிச்சா அப்படின்னு தெரியல. முகத்தோற்றத்துல டெல் அடிக்கிறாரு. தீரனை சிறு வயதுல இருந்து எடுத்து வளர்க்கும் பெரிய ஏரியாவின் பெரிய ஆளாக அருள்தாஸ். நிறைய பார்களை எடுத்து அவர்தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறாரு. அவருக்கான முடிவு எதிர்பாராத ஒன்றாக அமைது. தோற்றத்திலேயே மிரட்டி இருக்கிறாரு அருள்தாஸ். அவருக்கு எதிரானவங்களை சார்லஸ் வினோத். அவர்தான் படத்தின் வில்லன். இவருக்கு துணை போகும் இன்ஸ்பெக்டரா சம்பத் ராம். தீசன் இசையமைப்புல பின்னணி இசை ரசிக்க வைக்குது. ரவீந்திரநாத் குரு ஒளிப்பதிவில் வட சென்னை பகுதி என லிமிட் செஞ்சுட்டாரு. படத்தின் ஆரம்பம் முதல் ஒரு சராசரி படமாக போனாலும் படத்தின் கடைசி 20 நிமிட காட்சிகள் உலுக்கி விடுது. குடிப்பழக்கத்தினால் நடக்கும் பல விபத்துக்கான சாட்சியாக ஒரு சில வீடியோக்களை தான் நிஜ வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆனா இந்த படத்தில் காட்டப்படும் அந்த விபத்து காட்சி நம்மளை உருக வைக்குது. அந்த கடைசி நிமிடங்களுக்காக முன்னர் தெரிந்த சில பல குறைகளும் மறைஞ்சிரும். நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.